வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாமி நெறைய பேர் இந்த மைன்றது உண்மையா? ஏன் இத பல மூலிகைய கறிக்கு மையாக்கி குடுக்குறீங்க? அதுக்கு பதிலு அந்த மூலிகையெல்லாம் ஒரு நல்ல பவுடர் போல அரைச்சு, அத அதில நெய்ய விட்டு குழச்சு திலகமா இட்டுக்குனா, அது சிறப்பா வேலை செய்யுமா சாமி? அப்படின்றத நெறைய ஆன்மீக பக்தர்கள் கேட்டுருக்கிறீங்க. அதாவது ஒரு மூலிகைய நம்ம நல்ல நிழல்ல காய்ச்சி, நல்லா நம்ம அத அரைக்கும்போது, அது ஒரு பொடியாக இருக்கும். அப்ப அந்த மூலிகைக்கு ஒரு சக்தி இருக்குதா அப்படின்னா, அதுக்கு ஒரு 100 மடங்கான சக்தி அப்படின்றது கிடைக்காது. அப்ப அது 50% ஒரு சக்தி தான் கிடைக்கும். ஏன்னா, மூலிகைக்கு மட்டும் பவர் இல்ல. மூலிகையோட சேர்ந்து சில பொருட்களும், சில கலர்களும் வரும்போது மட்டும் தான் அதுக்கு பவர்ன்றது அதிகம். இப்ப பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பிளாக் கலர் ஒரு வெயிலுடைய வெப்பத்தை உள்வாங்கி வச்சுக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும். அதாவது அடிக்கக்கூடிய கதிர்வீச்சு வெளியே தள்ளும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் இந்த எல்லா மூலிகையுமே மை ரெடி பண்ணுறவங்க மூலிகையை கருக்கி அதை மையா நம்ம தீட்டும்போது, மையா எடுத்து நம்ம வைக்கும்போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியை உனக்குள்ளே கிரகிச்சு உள்வாங்கும். உள்வாங்கி உனக்கு அனைத்து விதமான விஷயத்தையுமே அது எடுத்து கொடுக்கும். அப்போ அதை கருப்பு மையா ஆகிறது தான் அது ஒரு சிறப்பாக இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க பச்சை மை, வெள்ளை மை, மஞ்சள் மைன்னு. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன்ன்றது இருக்காது. ஒரு மையன்றது கருப்பு கலராக இருக்கும்போது மட்டும்தான் அதனுடைய மெய்த்தன்மை அப்படின்னக்கூடிய ஒரு சக்தி, உயிர் சக்தின்றது ஒரு அற்புதமாக வேலை செய்யுமே தவிர, அது வேறு வர்ணங்கள் அது வந்ததுன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை செய்யாது. ஒரு மைக்கு பார்த்திங்கன்னா கருப்புக்கு அதாவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை உடனே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு சக்தியும் கருப்பு நிறத்துக்கு உண்டு. அதனால தான் அது மூலிகையில் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை எதனா கரு வச்சு ரெடி பண்ணாலும் சரி, அதனால தான் அதை கருக்கி மையாக்கி அதில் பல வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து உங்களுக்கு மையாக்கி கொடுக்கும்போது, நீங்கள் அதை நெத்தியில் திலகமாக வைக்கும்போது உங்களுடைய பாடி வைப்ரேஷனும் இந்த பிரபஞ்சத்தினுடைய வைப்ரேஷனும் அதில் கொடுக்கக்கூடிய மந்திர அதிர்வுனாலையும் பல மடங்கு சேர்த்து ஒரு சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு பக்குவம் வருது. அப்போ ஒரு மை வேலை செய்யணும் அப்படின்னா அதில் கொடுக்கக்கூடிய பொருள்ன்றத கரெக்டாக இருக்கணும். அந்த வசிய பொருளாக, சம்பன பொருளாக, எந்த பொருள்ன்றத கரெக்டாக இருக்கணும். மை ரெடி பண்ணுறவங்க எந்த மூலிகையை சேர்த்து என்ன விஷயத்துக்கு சேர்த்து அவங்க கரெக்டாக ரெடி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குமே தவிர, அப்படி இல்லைன்னா அது தவறுதலான தான் வேலை செய்யும். அந்த மை தவறுதலாக தான் வேலை செய்யும். இப்போ பத்தாவதுக்கு இடம்புரி வலம்புரி அப்படின்னக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. அப்போ இடம்புரினா என்ன, வலம்புரினா என்ன? அப்போ வலம்புரின்றது சூரிய நாடி ஓடக்கூடிய ஒரு மூலிகை, சூரிய நாடி ஓடக்கூடிய ஒரு தன்மையான ஒரு மூலிகை. அப்போ இடம்புரின்றது சந்திர நாடி ஓடக்கூடிய ஒரு தன்மை, அந்த மூலிகையினுடைய தன்மை. அப்போ அது நீங்கள் அந்த இடம்புரியில் நீங்கள் மை ரெடி பண்ணி உங்களை நெத்தியில் நீங்கள் திலகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வலது நாசி தான் ஓப்பன் ஆகும். அந்த மூக்கு சளி பிடிச்சி நடிச்சினே இருந்தாலும் அந்த வலது நாசி ஓப்பன் ஆகும். அப்போ இடம்புரியை பயன்படுத்தி மையா அரைச்சி நீங்கள் திலகமாக இடம்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரகலை தான் ஆக்டிவேட் ஆகும். அதேமாதிரி ஒரு மூலிகைக்குமே ஒரு பக்குவம் இந்த 7 சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஏழை பணக்காரன் அப்படின்னக்கூடிய ஒரு தாற்பயம் இருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய மூலிகை நீங்கள் பார்த்து போடணும். எந்தெந்த மூலிகையில் என்னென்ன பக்குவங்கள் இருக்குது, என்னென்ன குணநலங்கள் இருக்குது, என்னென்ன அற்புதங்கள் இருக்குது. இப்போ வடம்புரி அதாவது வலம்புரி இடம்புரின்றது பேராகவே வந்துடுது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ மற்ற மூலிகைலாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சு கையாளுவீங்க? இப்போ குப்பமணி வலம்புரியா இடம்புரியா? கீழாநல்லி இடம்புரியா வலம்புரியா? அப்போ பாருங்கள், அப்போ விஷ்ணுகரந்தை வலம்புரியா இடம்புரியா? இப்போ சிவனார் வேம்பு வலம்புரியா இடம்புரியா? அப்போ நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு ஒரு மை ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த மை சொன்ன மாதிரி கரெக்டாக வேலை செய்யும். அப்போ சூரிய நாடி வலது சூரிய நாடி ஓடினா உனக்கு பணம் வருமா, இல்லை சந்திர நாடி போனால் உனக்கு பணம் வருமா, இல்லை சந்திரன் அட்டாச்மெண்ட்டாக பேஸ் பண்ணி உனக்கு சூரிய நாடியை கிராஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உனக்கு பணம் வருமா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் அந்த மை ரெடி பண்ணுற ஆள் தெளிவாக தெரிஞ்சுக்கின மை ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த மை 100% வேலை செய்யும். சரிங்களா? அப்போ சூரிய நாடி ஓடினா மட்டும் உனக்கு பணம் வந்துடாது, சந்திர நாடி ஓடினா மட்டும் உனக்கு பணம் வந்துடாது.
அப்போ சந்திரன் வந்து சூரியனை போய் ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு தொடுரு உணர்வால் நீ கொடுக்கக்கூடிய மைனால் அந்த சந்திரன் வந்து சூரியனை வந்து அப்படி இந்த இடத்துல டச் பண்ணி இப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான் உனக்கு பண ஈர்ப்பு வசியம், தனவசியம் அப்படின்றது உனக்கு ஆக்டிவேட் ஆகும். எவனாக இருந்தாலும் பணம் கொடுக்காதவனும் கொடுத்துருவான். எப்பேற்பட்ட பணத்தை இருந்தாலும் வர வச்சிடலாம். ஓடாத வண்டி கூட ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போ உன் கைக்கு பணமே வராது, உனக்கு கோடீஸ்வரனா ஆகக்கூடிய யோகம் இல்லை, உனக்கு பணக்காரனா ஆகக்கூடிய யோகம் இல்லை. அப்போ இந்த மாதிரி டைப்பில் விஷயம் தெரிஞ்சு நீங்கள் மை ரெடி பண்ணீங்க அப்படின்னா, அப்போ சொல்லி வச்ச மாதிரி உன்னை தேடி பணங்கள் வந்துக்கினே இருக்கும். அந்த மை இருக்கிற வரையிலும் உன்னை தேடி பணம் இருந்துக்கினே இருக்கும், உங்கள்கிட்ட பணம் வந்துக்கினே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமாக சக்தி படித்த மையை ரெடி பண்ணால் மட்டும்தான் உனக்கு பணம் காசு அப்படின்றது வரும். இப்பேற்பட்ட சக்தி தான் இந்த கருப்பு மைக்கு உள்ளது. இப்போ மை ஏன் கருப்பாகுது, மை ஏன் கருப்பாகுதுன்னா, மை கருப்பு கலர் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கும். கருப்பு கலர் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணி இழுக்கும். நீ கெட்டது செஞ்சால் கெட்டது இருக்கும், நல்லது செஞ்சால் நல்லது இருக்கும். அது நீ செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. யார் செய்கிறாங்களோ அவங்க செய்கிற மெத்தடில் இருக்கிறாங்க. நானே செஞ்சாலும் சேர்த்தான். அப்போ மை கருப்பாகுது. ஏன் மை கருப்பாக செய்கிறாங்க, மற்ற கலரில் செய்யக்கூடாதானா, கருப்பு மட்டும்தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது. மற்ற கலருக்கு வந்து உள்வாங்கக்கூடிய சக்தி கிடையாது. வேகப்படுத்துறது, சம்மணம் படுத்துறது, அது மாதிரியான பிரித்து கொடுக்குறது, அது மாதிரின்ற ஒரு பக்குவம் தான் இருக்குமே தவிர, கருப்பு வந்து நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது. அதை நீங்கள் எந்த குணத்தில் தயார் பண்ணுறீங்களோ, எந்த மூலிகையை கொண்டு எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேஷனை அது வந்து உள்வாங்கும். சரிங்களா? இதுதான் கருப்பு மையினுடைய உண்மை தத்துவம். சரியான முறையில் பயன்படுத்தி சரியான மூலிகையை பட்டை தீட்டி, வைரக்கல் பட்டை மாதிரி தீட்டி ஒரு நல்ல தனதானிய வசிய மையை தயார் பண்ணி நல்ல முறையில் மக்களுக்கு செஞ்சு கொடுங்க. மையினுடைய கருப்பு தன்மையினுடைய உண்மை விஷயம் இதுதான். யாருக்குன்னா தேவைன்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணலாம். நம்மக்கிட்டையும் ஆர்டர் இருக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.